கண்டிப்பா அவர் தண்டிக்கப்பட வேணும் அப்படின்னு ஜாஃபர் சாதிக் பற்றி அமர் வெளியிட்டிருக்க இந்த அறிக்கை தான் ரொம்பவே பரவலா பேசப்பட்டு வருது. என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். ப்ரொடியூசர் ஜாஃபர் சாதிக் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்ப ரீசெண்டா போதைப் பொருள் கடத்தல் வழக்குல இப்ப அவரு சிக்கிந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் கிட்டத்தட்ட 2000 கோடி அளவுக்கு போதைப் பொருளை கடத்தியதாவும் இவர் மேல புகார் எழும்பிருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி டெல்லியில உள்ள காசாய் தரப்பூர் பகுதியில ஒரு போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் டெல்லி போலீசாரும் ஒரு சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 50 கிலோ எடை கொண்ட ஒரு போதைப் பொருளை கடத்தப்பட்டிருந்திருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர். யாரு என்ன அப்படின்னு விசாரிக்க போகும்போது தான் தெரிஞ்சிச்சு ஜாஃபர் சாதிக்கோட சகோதரர்கள். அது மட்டும் இல்லாம ஜாஃபர் சாதிக் சொல்லிதான் இந்த கடத்தல்ல அவங்க ஈடுபட்டாங்கன்னு, அவர் தான் இந்த கும்பலுக்கு தலைவனா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளும் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சென்னையில இது புரசைவாக்கத்துல ஹோட்டல்ல ஒண்ணு நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஜாஃபர் சாதிக் அவர்கள். மார்ச் 1ஆம் தேதி இப்ப மங்கை அப்படிங்கிற படம் வந்து வெளியில வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருந்த நிலையில இது ஒரு பக்கம் இருந்தாலும் அமர் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிற படத்தையுமே இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில திடீர்னு பார்த்தா தலைமறைவாயிருக்காரு ஜாஃபர் சாதிக். சோ இத பத்தி அமர் அவர்களை பத்தி நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமர் ஒருவேளை இவர் கூட ஜாயின் ஆயிருப்பாரா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் ஒரு பக்கம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற மாதிரி இப்ப அமர் ஒரு அறிக்கையை விட்டிருந்திருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம். மரியாதைக்குரிய பத்திரிகை, தொலைக்காட்சி, வலைத்தளம், வலை ஒளி, வானொலி, பண்பலை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களா எனது இறைவன் மிக பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளரான ஜாஃபர் அவர்கள் குறித்து வரும் செய்திகள் அனைத்தும் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. கடந்த 28ஆம் தேதி நான் இறைவன் மிக பெரியவன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்புல இருந்த போது திடீர்னு படப்பிடிப்பை நிறுத்தினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. என்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியல. இந்த ஊடகங்கள் வாயிலா நான் இந்த விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மை என்னன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. எதுவாயினாலும் சரி, செய்திகள் வரும் குற்றச்சாட்டுகளின் உண்மை இருக்கிற அப்படின்னா அது கண்டிப்பா இது தண்டிக்கப்பட வேண்டியதா இருக்கணும். நடிகரோடும் தயாரிப்பாளர்களோடும் சமரசங்களுக்கு உட்பட்டால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற கொள்கைக்கு நான் எப்பவுமே எதிரியானவன் என்பதை நான் ஊடகத்துறைக்கு நான் நல்லாவே சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த வகையில சட்டவிரோத செயல்களில் யார் ஈடுபட்டு இருந்தாலும் அவர்களோட நான் தொடர்ந்து வேலை பார்க்க போறது இல்ல அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். தற்போது நான் பத்திரிகையாளர்களையும் சரி வழக்கமா சந்திக்கும் எனது அலுவலகத்துல திரைப்பட பணிகளில் ஈடுபட்டு இருக்கேன். முழு விவரங்களை தெரிஞ்ச பிறகு நான் சீக்கிரமாவே பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறை எல்லாருமே சந்திக்கிறேன். இறைவன் மிக பெரியவன், அன்புடன் அமர் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. முன்னதாவே ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து சென்னையில மேற்கு மாவட்டத்துல திமுக அயலக அணி துணை அமைப்பாளராக செயல்பட்டு வந்துட்டு இருந்தாராமா. அவர் மீது போதைப் பொருள் கடத்தியதாக புகார் எழுந்தது மட்டும் இல்லாம கட்சியில கட்டுப்பாட்டை மீறி அந்த கழகத்திற்கு அவ்வப்பெயர் வந்து இவர் ஏற்படுத்தின வகையில செயல்பட்டு வராரு அப்படிங்கிற விஷயம் வெளியே கசிய ஆரம்பிச்சோன்னு அந்த கட்சியில இருந்து அவரை வெளியில அனுப்பிட்டாங்க. அது அனுப்பினது யாருன்னா பொதுச் செயலரான துரைமுருகன் அவர்கள் தானாமா. அந்த செய்தியும் இதோட சேர்ந்து பயங்கரமா சோசியல் மீடியால கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஜாஃபர் சாதிக் அவர்கள் கொடுத்திருக்க படம் எல்லாம் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்க இந்த நிலையில இப்ப 2 படமும் நல்லா ஷூட்டிங் போயிட்டு இருக்க இந்த நிலையில இவர் இப்ப தலைமறைவாயிருக்க இந்த விஷயம் தான் ரொம்ப பரவலா பேசப்பட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா எனக்குமே அது ஷாக்கா தான் இருக்கு. உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.